கொள்ளைக்காரர்களை அடக்க உனக்கும் கூட தகுதி இல்லையே கமர்தேன். இதை விட அந்த அலாவுதீனையை சேனாதிபதியாக நியமித்திருக்கலாம். மன்னித்துக் கொள்ளுங்கள் ஷாஹன்ஷா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அந்த கொள்ளைக்காரர்களின் தலைகளை கொண்டு வந்து உங்க காலடியில் வைக்கிறேன். வீரம் பேச்சில் மட்டும் இருந்தால் போராது கமர்தேன். நிச்சயம் நிறைவேற்றி காட்டுகிறேன் ஷாஹன்ஷா. சரி, நீ போகலாம். அல்லாவுதீன், அல்லாவுதீன் மகனே. ஹக்கீம் சாஹிப், என் மகன் பேசவே மாட்டேங்கிறானே. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு மயக்கம் அவ்வளவுதான். காலையில எல்லாம் சரியா போகும். ராஜாவின் உயிரை பாதுகாத்ததுக்காக அவர் கொடுத்து அனுப்புற பரிசு 1001 தினார். எங்களுடைய நன்றியும் அன்பும் ராஜாவுக்கு தெரியப்படுத்துங்க. சரிம்மா, நாங்க வர்றோம். மகனே அல்லாவுதீன். அம்மா, வலிக்குதாப்பா? வலி தாங்க முடியல அம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? என் மகனை பாத்தியா எப்படி இருக்கான்? என் மகனை உடனே குணப்படுத்துங்க. அம்மா, எனக்கு சுகமாயிடுச்சு, எனக்கு குணமாயிடுச்சு. அதுக்கு ஏன்டா அப்படி குதிக்கிற? பேசாம தூங்கு. சரி, நான் தூங்குறேன், நீ போமா. இப்ப என் உடம்ப எதமா பிடிச்சு விட ஆளு வேணுமே. ஆலம்பனா நான் இல்ல. நீ எதுக்கு? நல்ல பருவ மங்கைகள் வேணும். பருவ பெண்களா? கூட்டு வர. அம்மா வராங்க. என்ன நான் மறந்தே போயிட்டேன். ராஜா உனக்காக 1001 தினம் பரிசளிச்சிருக்காரு. அப்படியா? என்ன நீ இன்னும் தூங்காம இருக்க? அழகான பெண்கள் பணிவிடைக்கு வேணும். என்னடா அது? இந்த வீட்டை இன்னும் கொஞ்சம் அழகா பண்ணணும். சரி சரி, நீ தூங்கு. அம்மாட்ட போய் இதெல்லாம் சொல்றது. இப்படி தாங்க நான் அடிக்கடி வளரிடுவேங்க. வளருவேன். உன்னை சும்மா விடக்கூடாது, உன்னை தண்டிக்கணும். இங்க வா வா. நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பல. அந்த சீசாவுக்குள்ள போ. மாட்டேன் 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 மாட்டேன். உள்ள போ. இனிமே இப்படி செய்வியா? இன்னைக்கு பூரா இதுக்குள்ளேயே கிடக்கணும். அதான் உனக்கு தண்டனை.
குஹிரின் அற்புத வழக்கு எனக்கு கிடைக்கவில்லை. அதை அடைய இனி ஒரு முறை நீங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். இனி உனக்கு உதவ என்னால் முடியாது. சர்வசக்தி படைத்த அந்த மோதிரத்தை நீ இழந்து விட்டாய். என்னை இனி அழைக்காதே. இம்ரான், இம்ரான். அல்லாவுதீன், ஒண்ணு சாப்பிடாமயே இருக்கப்பா. வந்து ஏதாவது சாப்பிடுவா. எனக்கு ஒண்ணும் வேணாம்மா. ஒண்ணு வேணும்னா எப்படிப்பா? ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு படைப்பா. அம்மா சத்தியமா சொல்றேன், எனக்கு பசிக்கல, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க போய் சாப்பிட்டு படுங்க. போங்கம்மா. சரி. ஆரம்பனா ஷம்ரல் அமீர், எனக்கு உடனே ராஜகுமாரியை சந்திக்கணும். அவ கூட பேசணும். இது தேவையா? அமீர், நான் ராஜகுமாரியை சந்திச்சு அவ கூட பேசியே ஆகணும். ஆ, இது என்ன பிரமாணம்? நீங்க அங்க போறீங்களா? அவங்கள இங்க கொண்டு வரட்டுமா? ரெண்டு வேண்டாம், வேற எங்கேயாவது சந்திக்கிறேன். தங்கள் சித்தம் என் பாக்கியம். உய், 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 உய். உய், 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 உய். அல்லாவுதீன், ரோஷினி, நீ என்ன நேசிக்கிறியா? இந்த அலாவுதீனின் ஆசை விழியில் உலாவரும் நிலவே, உனை தொடாவிடில் விரல் படாவிடில் சுகம் உண்டாகுமோ சொல் மலரே, மலரே. இந்த அலாவுதீனின் ஆசை விழியில் உலாவரும் நிலவே, உனை தொடாவிடில் விரல் படாவிடில் சுகம் உண்டாகுமோ சொல் மலரே, மலரே. பழரசங்கள் ஊறுகின்ற உதடோ, அது பவள மாளிகையின் கதவோ. பழரசங்கள் ஊறுகின்ற உதடோ,
அது பவள மாளிகையின் கதவோ. ஒரு கொடியாட இரு கனியாட பட்டு ஆடை அணிகள் ஏன் அதை மூட. மலரும் அழகே ரோஷினி. இந்த அலாவுதீனின் ஆசை விழியில் உலாவரும் நிலவே. உனை தொடாவிடில் விரல் படாவிடில் சுகம் உண்டாகுமா சொல் மலரே மலரே. இன்ப நதியில் நீந்த வந்த படகோ குந்தன் நடினம் யாவும் ஓரழகோ. இன்ப நதியில் நீந்த வந்த படகோ குந்தன் நடினம் யாவும் ஓரழகோ. இதழ் மடல் மீது கதை எழுதாது எந்தன் மாலை மயக்கங்கள் தெளியாது. மதுவும் பெண்ணும் ஓரினம். இந்த அலாவுதீனின் ஆசை விழியில் உலாவரும் நிலவே. உனை தொடாவிடில் விரல் படாவிடில் சுகம் உண்டாகுமோ சொல் மலரே மலரே மலரே. அமீர், ஆலம்பனா என்ன மன்னிச்சுக்குங்க. நான் தான் இளவரசிய அரமனைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேனுங்க. இல்லன்னா நமக்கெல்லாம் ஆபத்தாயிடுங்க. அமீர், நீ எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்க. உன்னை என்ன செய்யற பார். ஆலம்பனா, இப்படி எல்லாம் நீங்க என்ன மிரட்டினா ராஜகுமாரிய நீங்க கணக்கு பண்றத அம்மா கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ அமீர், நமக்குள்ள எதுக்கு இந்த வீண் விரோதம்? என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுறியா? அப்படி 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 சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. ஓ, இளவரசி, எங்க போயிருந்தீங்க? இங்குதானே இருந்தேன். நான் தான் அரண்மனை பூரா தேடி பார்த்துட்டேனே, உங்களை காணவில்லையே. இளவரசி, என்ன வந்தது? நான் ஒரு ஆளை பார்த்தேன். யாரு? அலாவுதீனே. அலாவுதீனையா? எப்போ, எங்க பாத்தீங்க? எங்கேயோ. அவர் என்ன. இளவரசி, உங்களுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, ஓய்வு எடுத்துக்குங்க. இல்ல குல்னார், நான் நிஜமாவே அலாவுதீனை பார்த்தேன், பேசினேன். இளவரசி, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே. குல்னார், அலாவுதீனை எப்படியாவது சந்திக்கணும். சரி இளவரசி, நாளைக்கு நாம் அலாவுதீனை சந்திக்கலாம். எப்படி? அதற்கு ஒரு வழி பண்றேன். இத பாருங்க. இது நமக்கு பொருந்துமா? நல்ல பொருத்தமா. தம்பி, உனக்கு எந்த மாதிரி துணி வேணும்? நான் தரேன். இவன் விரும்புற துணி இங்க இருக்குன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம், இல்ல? ஆமா. ஆஹா, அப்படியா? ஒரு நிமிஷம். மீச மீச.
தம்பி, இது எப்படி இந்த துணி பிடிச்சிருக்க? ஆஹா, அப்ப இத நானே என் கையால தச்சு தரேன். தம்பி, அளவெடுப்போமா? இன்னும் 2 நாள் கழிச்சு உடுப்ப தரேன். இதுக்கு எத்தனை தீனார்? அதெல்லாம் இப்ப வேணா, அப்புறம் வாங்கிக்கிறேன். உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு இல்லப்பா? ஆமா. அமீர், ஆலம்பனா, எனக்கு இப்பவே ராஜகுமாரி பார்த்தாங்க. என்ன உடனே அங்க கொண்டு போ. ஆலம்பனா. யார் நீங்க? என்ன தெரியல? நான் தான் அலாவுதீன். அரண்மனை அந்தப்புறத்துல உங்களுக்கு என்ன வேலை? அந்த புறத்துல மட்டுமல்ல, எந்த புறத்துல இளவரசி இருந்தாலும் அங்கதான் இருப்பேன். ஓஹோ, அவ்வளவு துணிச்சலா? நான் எங்க அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? என் தலை காணாம போயிடும். அது அவ்வளவு சுலபமான காரியம். அரசருக்கு மதிப்பு கொடுப்பேனே தவிர பயப்பட மாட்டேன். அல்லாவுக்கு மட்டும்தான் இந்த அலாவுதீன் பயப்படுவான். எனக்கு கூட இளவரசியை பத்தி அரசர்கிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு நாள் பௌர்ணமி இரவு, இளவரசியின் முகம் போல முழு நிலவு என் நெஞ்சில சாஞ்சு என்ன காதலிக்கிறதா, மனப்பூர்வமா விரும்புறதா இளவரசி சொல்லல. அது நான் கண்ட கனவு. இது கனவுல நினைவு. மார்வேஷத்துல என் கடையில துணி வாங்க வந்தது கனவுலையா இல்ல நினைவுலையா? இப்போ அப்பாவை கூப்பிடு. ஏன் அந்த சிரமம் கூட இளவரசிக்கு வேணாம். நானே போய் உங்க அப்பா கிட்ட சொல்றேன். இளவரசியும் நானும். அலாவுதீன், நான் பாப்பா கிட்ட சொல்வேன்னு சொன்னதே நிஜம் நம்பிட்டீங்களா? தங்கத்தை தரம் பார்க்கணும்னா உரைச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆள தரம் பார்க்க பேசி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. தரம் பார்த்துட்டியா? தங்கத்தை விட தரமான மனசு.
செவ்வல்லி மொட்டாடுது செவ்வல்லி மொட்டாடுது பட்டாடை தொட்டாட கொத்தோடு முத்தாட கட்டான சித்தாடுது செவ்வாயில் தேனூர சிந்தாமல் கொள்ளாமல் செவ்வல்லி மொட்டாடுது செவ்வல்லி மொட்டாடுது தெரிந்த வண்ணமையில் ஒரு முறை பழகிய கரம் பல முறை தழுவிட வரும் உடலொரு ரதம் 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 உலகிடும் நிதம் 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 இரவில் நான் தான் ராணி என் மேனி பொன்மேனி பூமேனி பட்டாடை பொட்டாட கொத்தோடு முத்தாட கட்டான சித்தாடுது செவ்வாயும் தேனூர சிந்தாமல் கொள்ளாமல் செவ்வல்லி மொட்டாடுது செவ்வல்லி மொட்டாடுது பெருகும் அன்பு நதி ரசிப்பவன் மடியினில் விழும் ரசங்களின் ரகங்களில் தரும் அனைவரின் மனம் 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 அழகியின் வசம் 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 அடிமை நான் ராஜா என் ராஜா உன் ரோஜா நான் தானே பட்டாடை பொட்டாட கொத்தோடு முத்தாட கட்டான சித்தாடுது செவ்வாயில் தேனூர சிந்தாமல் கொள்ளாமல் செவ்வல்லி மொட்டாடுது செவ்வல்லி மொட்டாடுது செவ்வல்லி மொட்டாடுது அல்லாவுதீன், என்னடா கடை திறக்க நேரமாச்சு புறப்படல? இங்க உட்கார்ந்துட்டு என்ன யோசனை? எப்ப பார்த்தாலும் கடை வியாபாரம் சம்பாத்தியம் இவ்வளவுதானே, வாழ்க்கையில வேற ஒண்ணுமே இல்லையா? எனக்கு என்னப்பா, கடைக்கு போறதுக்கு நேரமாச்சுன்னு கேட்டேன். எனக்கு என்ன, உட்கார்ந்தா உட்காரு, இல்ல போ. வியாபாரத்துக்கு அம்மா. என்னடா? நல்ல கையே. சரி சரி, விஷயத்துக்கு வா. அது நான் சொல்லுவேன், அப்புறம் நீ உனக்கு என்னத்துக்குடா சின்ன பையன் உனக்கு வேணாம் அப்படிம்ப. என்னத்துக்கு சொல்லு மகனே. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட சொன்னேன்னா உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைப்பேன்ல. நிறைவேற்றி வைப்பேன்ல? அப்ப அலீஃப்னு சத்தியம் பண்ணி கொடு.
அம்மா, நீங்க தனியா வீட்டு வேலையெல்லாம் செய்யறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால நான் உடனே ஒரு நிக்காக செஞ்சுக்கிறதா முடிவு செஞ்சுட்டேன். அதுக்கு தானே இவ்வளவு பெரிய பீடிகை போட்டேன். இன்னைக்கே பொண்ணை தேடுறேன். அந்த கஷ்டமே உங்களுக்கு வேணாம்மா. நான் ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா அந்த பொண்ணையும் உனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்குறேன். பொண்ணு யாருன்னு சொல்லு. இன்னும் பெரிய இடத்துல இருக்கு. எங்க வேணும்னாலும் இருக்கட்டுமே. அவங்க பாப்பா யாருன்னு சொல்லு, நான் போய் கேக்குறேன். அவ பாப்பா நம்ம நாட்டு ராஜா. பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்த நாட்டு இளவரசி ரோஷினி. என்னடா மகனே சொல்ற? உன் தலைக்கு ஆபத்து. விளையாடுறியா? நிஜமாத்தம்மா சொல்றேன். அல்லாஹ், விபத்தை விலைக்கு வாங்கிக்கிறேடா. நீ பயப்படாதம்மா. நான் ராஜகுமாரியை சந்திச்சு பேசிட்டேன். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா நேசிக்கிறோம். நீ எனக்காக உடனே அரண்மனைக்கு போய் ராஜா கிட்ட பொண்ணு கேட்கணும். போக மாட்டியா? சரி, அப்படின்னா நான் ராஜகுமாரியை பலவந்தமா தூக்கிட்டு வந்துருவேன். ஐயோ வேண்டாம் மகனே, நானே போறேன். உன் தலையை வெட்டுறதுக்கு பதிலா உனக்காக என் தலையை வெட்டட்டும். இல்லம்மா, இன்னைக்கு நம்ம ராஜா முடிசூடி பட்டத்துக்கு வந்த நாள். இன்னைக்கு பிரஜைகள் என்ன கேட்டாலும் மனசு கோணாம தர்றது வழக்கம். அது தெரிஞ்சுதான் உன்னை அனுப்புறேன். சரி, போறேன். அமீர், என்னுடைய அம்மா இந்த தேசத்து ராஜாவை சந்திக்க போறாங்க. அவங்க கொண்டு போறதுக்கு தேவையான பொக்கிஷங்களையும் அந்த பொக்கிஷங்களை கொண்டு போறதுக்கு தேவையான குட்டிகள் வேணுமா? ஏற்பாடு செய். இந்த பெண்கள் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதும் போதும் போதும். அம்மா, யார் நீங்கள்? என் பெயர் ஃபாத்திமா, அல்லாவுதீனுடைய தாயார். உங்களுக்கு காணிக்க சமர்ப்பிக்கவே வந்திருக்கிறேன். ஓ, என் உயிரை காப்பாற்றிய அலாவுதீனுடைய தாயாரா நீங்கள்? அலாவுதீன் மீது எனக்கு எப்பவும் பிரியமுண்டு. ஆமா, உங்களுக்கு என்ன வேண்டும்? ஷாஹின் ஷா, என் மகன் அல்லாவுதீனுக்கு ஒரு பெண் மீது காதல். அவளைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருக்கிறான். பலே, பிறகு என்ன? பெண்ணின் பெற்றோரை அழைத்து நிக்காக முடிக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். அந்த பெண் நாங்கள் கனவில் கூட நினைக்க முடியாத அளவிற்கு மிக உயர்ந்த அந்தஸ்துள்ளவள். அந்தஸ்தாவது கௌரவமாவது அல்லாவின் பார்வையில் இந்த பூமியில் வாழும் எல்லோருமே சமந்தான். அந்த பெண் யார் சொல்லுங்கள். அலாவுதீனுக்கு நான் நிக்காஹ் செய்து வைக்கிறேன். அது உங்கள் மகள் ரோஷினி இளவரசி தான் மகாராஜா. என்ன திமிர் உனக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தால் இளவரசியை பெண் கேட்க வருவாய் நீ? இவங்களை கொண்டு போய் சிறையில் தள்ளி சித்திரவதை செய்யுங்கள். நெல்லுங்கள். இன்றைக்கு நான் பதவியேற்ற நாள். அதனால் உன்னை விட்டு விடுகிறேன். மேலும் அலாவுதீனுடைய தாயார் இனிமேல் இம்மாதிரி எண்ணத்தோடு இங்கு வரக்கூடாது. போய்விடு. அம்மா, அரண்மனையில என்ன அவங்க கொல்லாம விட்டது நீ செஞ்ச பாக்கியம். என்ன சிரிச்சதும் பண்ணி சிப்பாய்கள் சுத்தி வந்துட்டாங்க. அல்லாவோட கிருப்பையால எப்படி என்ன தப்பிச்சு வந்துட்டேன். இனிமே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு வரக்கூடாதுன்னு ராஜாவோட ஆணை. இத பாருப்பா, இனிமே அந்த ராஜகுமாரியோட நெருப்பே வேண்டாம். நீ அவளை மறந்துடு. என்னம்மா இந்த நேரத்தில்? எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளம்மா. நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. ஆமா, எது வேண்டுமானாலும் கேள். அதை நிறைவேற்றி வைக்கிறேன். பாக்தாத் மன்னர் வாக்கு தவற மாட்டார் என்பது எனக்கு தெரியும்.
நான் இப்பொழுது கேட்கப் போவது என்னுடைய வாழ்க்கையை பற்றி. எனக்கு புரியவில்லையே. அலாவுதீனின் உம்மாவை அவமதித்து அனுப்பிவிட்டீர்களே. ஆமா, உன்னை நிக்காஹ் செய்து கொள்ள அலாவுதீனுக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது? அந்தஸ்து இருந்தால் மட்டும் போதுமா? எந்த ராஜகுமாரனையும் விட அலாவுதீன் வீரத்தில் சளைத்தவர் இல்லையே. அவருடைய வீரத்தை பலமுறை நீங்களே பாராட்டவில்லையா? நீ என்னமா சொல்லுகிறாய்? இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா? நான் அலாவுதீனை நேசிக்கிறேன். ரோஷனே. ஆமா, அலாவுதீனை தவிர வேறு யாரையும் நான் நிக்காக செய்து கொள்ள மாட்டேன். இவ்வளவு விலை மதிப்பில்லாத ரத்தனங்களையும் பவளங்களையும் சாதாரண மனுஷ ராஜாவுக்கு பரிசளிக்க முடியாதே. அலாவுதீனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? அதான் எனக்கும் சந்தேகம். இதுல ஏதோ ரகசியம் அடங்கி இருக்கு. சலாம் அலைக்கும். இந்த துணி பாருங்க, இது பாருங்க. வேற அலாவுதீன், வெளிநாட்டு ரத்ன வியாபாரிகளிடம் நடந்த கொள்ளைக்காக உன்னை கைது செய்து வரும்படி மன்னர் உத்தரவு. நானா? எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க. அது மன்னர் தர வேண்டிய தீர்ப்பு. ஏய், இவனை பிடிச்சு கட்டி இழுத்து வாங்கடா. சல். எனக்கு ஒண்ணு. அப்பு, அலாவுதீன், அலாவுதீன். பாக்தாதில் நடந்த எல்லா அக்கிரமங்களுக்கும் அநீதிகளுக்கும் இவன் தான் காரணம். நம்முடைய விருந்தாளியா வந்த சாம் தேச ராஜகுமாரியிடம் கொள்ளையடிச்சதும் இல்லாமல் நாட்டில் நடக்கிற எல்லா அக்கிரமங்களுக்கும் காரணம் இவன் தான். செய்யறதையெல்லாம் செஞ்சுவிட்டு சாம் தேச ராஜகுமாரியை காப்பாத்துறது போல நடித்தான் இவன். ஒரு சமயம் உங்க உயிரையும் காப்பாத்தனானோ? அது ஒரு நாடகம் தான். கொள்ளைக்காரர்களை உங்க மேல ஏவி விட்டு விட்டு அவங்களோட போராடி உங்க உயிரை காப்பாத்துறது போல நடித்தான் இவன். வேண்டுமென்றே தன் மேல் ஏற்படுத்திக் கொண்ட காயங்கள் இவன் செயல்களை எல்லாம் நம்ப வைத்து விட்டது. இப்ப புரிஞ்சுதா ஷாஹன்ஷா இவன் யாரும்? நீ சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? பாக்தாத் நகரத்து இளவரசியை பெண் கேட்டு இவன் தாயாரிடம் கொடுத்து அனுப்பினானே, அது என்ன தெரியுமா? விலை மதிக்க முடியாத ரத்தினங்களும் வைரங்களும். இவைகள் எல்லாம் மகாராஜாக்களிடமோ அல்லது கொள்ளைக்காரரிடமோ தான் இருக்க முடியும். இவன் மகாராஜா இல்லை. பிறகு இவன் யார் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அலாவுதீன், இதற்கெல்லாம் என்ன சொல்லுகிறாய்? அல்லாஹ் மேல ஆணையா, நான் எந்த தவறு செய்யல. இன்னும் உங்களுக்கு சந்தேகமா? ஷாயின்ஷா, அலாவுதீன் மீது தங்களுக்கு அனுதாபம் உண்டு என்று எனக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு அளிக்கப் போகும் தண்டனைக்கு அது தடையாக இருக்கக்கூடாது. பாக்தாத் நகர நீதிக்கும் நேர்மைக்கும் களங்கம் உண்டாகிவிட்டது என்ற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம். அலாவுதீனுக்கு தண்டனை அளிக்க என்னால் முடியவில்லை. அந்த பொறுப்பை மவலுவிடமே ஒப்படைக்கிறேன். அல்லாஹ். அலாவுதீன் கையை அவிழ்த்து விடுங்கள். எல்லா உண்மையிலும் தெரிந்த அல்லாவின் சாட்சியாக சொல்லுகிறேன், அலாவுதீன் நிரபராதி. அவனை விடுதலை செய்கிறேன். அல்லாவின் ஆசி உனக்கு என்றைக்கும் இருக்கும். போய் வா. ஆரம்பனா என்ன அது? யாரையுமே காணோம். ஆலம்பனா சந்துல பொந்துல இண்டுல இடுக்கல எங்க ஒளிஞ்சிருந்தாலும் குப்புன்னு வாங்கும். ஆலம்பனா சும்மா ஒளிஞ்சு விளையாடலாம்னு நினைச்சேன். சரி, இப்ப நீ போய் ஒளிஞ்சுக்க, நான் கண்டுபிடிக்கிறேன்.
அமீர், நான் தோத்துட்டேன், நீ வெளியே வா. என் நாக்கு, என் மூக்கு, என் ராஜா. சரி அமீர், விளையாடினது போதும். நீ ஒண்ணு செய். நான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். அதை உன்னால கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? ஆலம்பனா, அப்படி என்ன அதிசயமான பொருளை கேட்க போறீங்க சொல்லுங்க. இரு வரேன். உலகத்துல இதுவரைக்கும் யாருமே அணியாத ஒரு ஆடை வேணும். ஆலம்பனா, ஏ முடியாத? யாரும் அணியாததா நான் தரேன். அமீர், அமீர், என்ன? எனக்கே வெக்கமா இருக்குது. தாங்க எடுத்தா, தைக்கு எடுத்தா, உடைக்கு எடுத்தா, என்ன ரொம்ப திமிரு. ரோசுபத்திரி ஜப்பா. அமீர், ஆரம்பனா, அமீர். இன்னமே என்ன பாக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா பேய்ங்க விளக்க நான் வர்றேன்.